வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே தியானம் பற்றி பேசியிருந்தோம். அதாவது மனசு அமைதி அடைகிறதுக்கான தியானம் பற்றி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான தியானம் என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ இன்னும் தெளிவாக புரியும். இந்த தியானம் இன்றைக்கி நம்ம கற்றுக்கக்கூடிய தியானம் என்ன அப்படின்னா, நம்ம கூட கனெக்ட் ஆகக்கூடிய தியானம். அது என்னங்க நம்ம கூட? ஆமாங்க. இப்போ நம்ம உடம்ப அஞ்சா சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாமே. எப்படின்னா, ஒன்று அன்னமய கோஷம், அடுத்தது பிராணமய கோஷம், அடுத்தது மனோமய கோஷம், அடுத்தது விஞ்ஞானமய கோஷம், அடுத்தது ஆனந்தமய கோஷம். இந்த 5 உடம்பு இருக்குது. இந்த 5 உடம்புல நம்ம இந்த உடம்பு உணவு சாப்பிட்டு வாழ்கிறோம் பாருங்க, இந்த உடம்பு அன்னமய கோஷம். சரிங்களா? அடுத்தது பிராணமய கோஷம், நம்ம காற்று எடுத்துக்கிறோம் பாருங்க, இந்த உடம்பு கூட நம்ம சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. கரெக்டு தான். அடுத்த பிராணன் இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால பிராணத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, டன். அடுத்த மனோமய கோஷம்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது நம்ம மனசை வச்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அப்போ மனசை வச்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த உடம்பை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு பிராணசக்தி தேவைப்படுகிறது, அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மனசு இருக்குது, அதையும் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்தது விஞ்ஞானமய கோஷங்கிற அறிவு. இப்போ அறிவை வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? எஸ். நம்ம அறிவு இருக்குதா? எஸ், எல்லாருக்குமே இருக்குதா? அப்போ அறிவோடு இருக்கிறோம், மனசோடு இருக்கிறோம், பிராணசக்தியோடு இருக்கிறோம், இந்த உடம்போடு இருக்கிறோம். இந்த 5ஆவதாக சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆனந்தமய கோஷம். அது என்னன்னு கேட்டால் நம்ம ஆன்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆனந்தமய கோஷமாக இருக்கக்கூடிய ஆன்மா கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்கோமான்னு கேட்டால் பெருசாக அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. நம்ம புக்கில் இந்த ஆனந்தமய கோஷத்தை பற்றி நம்ம புக்கில் படிக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், இல்லை வேறு யாராவது சொல்கிறத கேட்குறோம். ஒரு பெரிய சன்னியாசி நமக்கு உபதேசம் பண்ணுறாங்க, இப்படி தான்ப்பா இதுதான் ஆனந்தமய கோஷம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிறோம். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஆன்மான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நான் ஆன்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உணர்ந்தோமான்னு கேட்டால் உணரலை. இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 தான் நம்மன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எது அறிவு என்னோடது, நான் புத்திசாலித்தனமாக அறிவாக இருக்க நிறைய கற்றுக்கிட்டேன், இது மனசு தான் என்னோடது. அப்புறம் இந்த பிராண சக்தி என்னோடது, இந்த சக்தியே என்னோடது, நான் சிவபெரிய சக்தியாளி தெரியுமா, சக்திகாரன், சக்தியாக இருக்கிறேன் அப்படின்றது. அப்புறம் இந்த உடம்பு, இதை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதை 4ம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த 5ஆவது கூட கனெக்ட் ஆக முடியல. ஆனால் இந்த 5ம் எங்கே இருக்குன்னு, அதாவது இந்த 5ஆவது எங்கே இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்ம கூடவே தான் இருக்குது. இதை உணர்ந்து விட்டால், இந்த 5ஆவது கோஷம் இருக்கு பாருங்க, அதை உணர்ந்து விட்டால் நம்ம வேற லெவலில் இருப்போம். அதாவது நம்ம ஆன்மா கூட நம்ம இணைய வேண்டும். நம்ம கூட தான் எப்பயுமே ஆன்மா இருக்கு. நம்ம ஆன்மான்றதை உணராமல் இருக்கிறோம். அந்த ஆன்மா கூட எப்படி நம்ம கனெக்ட் ஆகிறது, அதற்காகத்தான் இந்த தியானம். ஆன்மா கூட கனெக்ட் ஆகி என்ன பண்ண போகிறோம்? அது பாட்டுக்கு அங்கே இருக்குது, நான் பாட்டுக்கு இங்கே இருக்கிறேன், என் வாழ்க்கை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், நான் நல்ல வீடு கட்டியிருக்கேன், நான் கார் வாங்கிக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன். எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன ஆன்மா கூட கனெக்ட் ஆகினா எனக்கு எல்லாம் சரியாயிடுமான்னு கேட்டால், இந்த 1008 பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அங்கே தாங்க இருக்குது. நம்ம அங்கே சொல்யூஷன் இருக்கிற இடத்த விட்டுட்டு நம்ம வேற எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெளிச்சமான இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் தேடாது. இப்போ ஒரு இருட்டான ரூம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஏதோ ஒரு காயின் நம்ம போட்டு இல்லை ரூபா நோட்டு போட்டு இல்லை மோதிரம் வந்துடுச்சு, அங்கே தேடுறோமான்னு கேட்டால் அங்கே எங்கே தேடுறதாங்க, இருட்டாக இருக்குது, அங்கே போய் தேடி எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வெளிச்சத்தில் வந்து தேடினா எப்படி இருக்கும்? அதாவது ரூம் விட்டு வெளில வந்து தேடினா எப்படி இருக்கும்? தொலைச்சது ஒரு இடம், தேடுறது ஒரு இடம். இப்போ நம்ம தொலைக்க கூட இல்லை, இருக்கிறது ஒரு இடம், தேடுறது ஒரு இடம். எங்கே இருக்கோ அங்கே விட்டுட்டு வேற இடத்துல போய் தேடிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 1008 ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அந்த ஒரு ஆன்மா கூட நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எல்லாமே கிடச்சிருங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, லா ஆஃப் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது எல்லாத்தையும் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன் எனக்கு அட்ராக்ட் ஆக மாட்டேன்னு தெரியல. சின்ன சின்ன விஷயங்கள் அட்ராக்ட் ஆகிடுது. நாளைக்கு காலைல காஃபி சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி டிஃபன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு அட்ராக்ட் ஆகுது. தானாக தோன்ற விஷயங்கள் சில சமயம் எனக்கு அட்ராக்ட் ஆகுது, எனக்கு சேர்ந்துருது. ஆனால் நான் பெரிய பெரிய விஷயங்கள் அதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், பெரிய பெரிய விஷயங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த விஷயங்களை என்னால் அட்ராக்ட் பண்ண முடியல. இருந்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகுது. அப்போ எங்கே அதை மிஸ் பண்ணுறோன்னு தெரியுங்களா? நம்ம எங்கே போய் கேட்கணுமோ, எந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகணுமோ அந்த ஃப்ரீக்வன்சி கூட அங்கே போய் கேட்காம நம்ம வேற இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், வேற இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும். யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட கேட்கணும். எங்கே போய் பார்க்கணும்? அங்கே போய் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க.
டென்டல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு காலில் வந்து அடிபட்டுருங்க, ஐ திங்க் போன் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸ்ரே எடுங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, நான் என்ன சொல்லுவாங்கப்பா அதுக்கு தனி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் பார்த்துக்கோங்க. எனக்கு அதெல்லாம் முடியாது, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது இதுதான், எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் இதுதான், நீங்கள் தான் எனக்கு நீங்கள் டாக்டர் தானே, ஆமாம், அப்போ எனக்கு பாருங்கள் அப்படின்னா அது எப்படிங்க பண்ணுவாங்க? அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே எங்கே போய் கேட்டால், யார் ஹெட்டோ அவங்கக்கிட்ட போய் கேட்டால் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதே ஒரு மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஹெட்டுக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த ஹெட்டு உங்களை கைட் பண்ணுறாரு, இங்கே போ அங்கே போன்னு கைட் பண்ணுறாரு. அந்த ஹெட்டு தான் நமது ஆன்மா. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 1008 பிரச்சனை இல்லை, எனக்கு 1008லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, எனக்கு 2008 பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே சொல்யூஷன் அங்கே கனெக்ட் ஆகிறது தான். சரி, அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது? கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. நம்ம இன்னைக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். ஃபஸ்ட்டு தியானம் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது மனசு ஒரு நிலை படாது உடனே. இப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்ம நேராக கண்ணை மூடி உட்காந்து ஏப்பா ஓகே கண்ணை மூடி உட்காந்துச்சு, மனசு ஒரு நிலைப்படு, எனக்கு ஒரு நிலைப்பட, நான் என் மனசு நேற்று காலையில் போகுது, நாளை காலையில் போகுது, அடுத்து போன வருஷம் போகுது, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறோன்னு போகுது, எனக்கு ஒரு பயமாக இருக்குது, அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, லைஃப் ஜாலியாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்னா அப்படிதான் ஓடும். ஏன்னா அதுதான் மனசு அதோட வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்போ அது அலைபாய்ந்து கொண்டே இருந்தால் மனசு சரியாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இருக்க சொன்ன பாருங்க, அது மாதிரி தியானம் பண்ணி அமைதியாக கொண்டு வந்து மனசை ஒருநிலைப்படுத்தணும். நம்மளையும் நம்ம ஆன்மாவையும் அந்த ஆனந்தமய கோஷத்தையும் இணைக்கக்கூடிய அந்த பாலத்தை கட் பண்ணுறது யார் தெரியுங்களா? இந்த மனசு தான். அதற்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, மனம் அற்ற நிலையில் இருக்க வேண்டும். மனம் இருக்கு, இட்ஸ் டிஸ்கனெக்டட். மனம் அற்று இருக்கு, மனம் இருக்கு அற்று இருக்கு, இட்ஸ் டிஸ்கனெக்டட் வித் மீ. மனசு இல்லாம இல்லை. எந்த ஒரு சித்தர்களுமே மனம் இல்லாத நிலையில் இருக்குன்னு சொல்லலை, மனம் அற்ற நிலையில் இருந்தால் சொல்லியிருக்காங்க. அப்போ மனம் அற்ற நிலையில் இருக்க வேண்டும்னா தியானம் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ தியானம் பண்ணணும். அப்போ அமைதியாக கண்ண மூடி உட்காந்துட்டேன், முதுகு வலிக்குது, அம்மாடியோ எனக்கு முதுகெல்லாம் வலிக்குதே அப்பா. இப்போ கவனம் எங்கே போச்சு? கவனம் ஃபுல்லாக முதுகுக்கு போயிடுச்சு, முதுகு வலியில் போயிடுச்சு, கால் வலி, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகள், உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போகுது. அப்போ என்ன பண்ணால் உணவு முறைகளை சரி பண்ண வேண்டும். உணவு முறை நம்ம உடம்புக்கு எந்த உணவு முறை சரியான விகிதத்தோடு எடுக்கணுமோ அந்த உணவு முறை நம்ம கொண்டு போகணும். அந்த உணவு முறை எடுக்கும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உணவு முறையை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். சரி, உணவு முறை சரி பண்ணிக்கலாம். அதிகமான பழ உணவுகள் எடுத்துக்கலாம், அதிகமான ஸ்ப்ரவுட்டட் முளைக்கட்டிய பயிர் வகைகள் எடுத்துக்கலாம், அதிகமான காய்கறிகள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது உடம்பு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது வேற என்ன பண்ணணும்? சரி, உடம்பு நல்லா இருக்கு, அடுத்தது வேற என்ன பண்ணணும்? மனசை சரி பண்ணணும். மனசு எப்படிங்க சரி பண்றது? ஏற்கனவே மனசு நல்லா தானே இருக்கு. மனசு நல்லா இல்லைங்க, தேவையில்லாத அட்ராக்ஷன் நம்ம அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதாவது மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படிலாம் தெரியுங்களா? தேவையில்லாமல் நியூஸ் பார்க்கறது. இப்போ எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. கிரிக்கெட் நான் உட்காந்து பார்த்துட்டு கிரிக்கெட்டில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ சினிமாவுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. சினிமாவில் எந்த படம் ரிலீஸ் ஆகுது, இப்போ இதில் யார் ஹீரோவாக இருக்காங்க, யார் மியூசிக் டைரக்டராக இருக்காங்க, யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட வாழ்க்கை முன்னேறு, எனக்கு என்ன தேவையோ அதை பார்க்கலாம். நம்ம என்னோட வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை என்டர்டைன்மெண்ட் பேரில் பார்க்கறது. இதெல்லாம் தான் நம்ம சூழ்நிலைகள் நம்மளுக்கு உருவாக்கிக்கிறோம். அடுத்தது நியூஸ் பார்க்கறது. நியூஸில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டில் நடந்த கஷ்டமான விஷயங்கள், சோகமான விஷயங்கள், தவறான விஷயங்கள், இதை பற்றி தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டுட்ருக்காங்களே தவிர, இப்போ நம்ம யூடியூப் பேசிகிட்டு இருக்கோம்ல, இது ஒரு நல்ல விஷயம் தானே உங்களுக்கு, இதை பற்றி இந்த மாதிரி பேசுனாங்க, கோபி சரவணன் அவர்கள் இந்த பேசுனாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போடுறாங்களா? இல்லை, நாட்டில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, எத்தனையோ கோயில்களில் எவ்வளோ நல்ல கும்பாபிஷேகம் நடக்குது, பூஜை நடக்குது, எவ்வளோ ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது, எங்கேயோ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது நியூஸ் சேனலில் எங்கேயோ பெருசாக போகிறாங்கக்கிட்ட அதெல்லாம் பெருசாலாம் போட மாட்டாங்க, சின்னதாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் காமிப்பாங்க. அதே தேவையில்லாத விஷயம் திரும்ப காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசை கெடுக்குது. நம்மளாம் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கே தெரியாமல் நம்ம போய் நம்ம மனசை கெடுத்துக்கிறோம் சொந்த காசில். அதே தான், நானாக சொல்லலை, நீங்களா சொல்லிக்கிட்டீங்க, சரிங்களா? காசு கூட இல்லை, ஃப்ரீயாகவே உட்காந்து நியூஸ் பார்க்குறது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயங்கள் நம்ம ஸ்டாப் பண்ணாலே தேவையான விஷயங்கள் நமக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தேவையான விஷயங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே மனசு பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிடும், சரிங்களா? சரி, மனசு அப்போ என்னது? தியானம் பண்ணி மனசு மனம் அற்ற நிலைக்கு போகிறோம். எப்பயுமே மற்ற எல்லா நேரங்களையும் மனசை தெளிவாக வச்சுக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு தேவையான விஷயங்களை பற்றி பார்க்குறோம். அடுத்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. இந்த 3 விஷயத்தை நம்ம பண்ணாலே நம்ம விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டி ஆனந்தமய கோஷத்தை கூட சேர ஆரம்பிச்சிருவோம்.
இப்போ நம்மளை யார் திரும்ப கைட் பண்ணுவாங்க? அந்த ஆனந்தமய கோஷம் கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஆன்மா நம்மளை கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 1008 பிரச்சனை இருக்குது, அந்த 1008 பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அந்த ஒரு இடம் தான். அங்கேருந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது கிடைக்க எப்படி கிடைக்கும்னு கேட்குறீங்களா? இன்ட்யூஷனாக கிடைக்கும். நான் இப்போ ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா அது லைஃப் இப்படி இருக்குது, நான் பண்ணது சரியா தவறா, நான் இது பண்ணால் லைஃப் எனக்கு அடுத்தது டெவலப் ஆகுமா, நான் வெற்றி அடைவேனா இந்த வாழ்க்கையில், இந்த விஷயத்தில் நான் வெற்றி அடைவேனா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே போயிட்டுருக்கோம். நான் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கேன். அங்கே நான் போயிட்டுருக்கேன், ஒரு சினிமா பாட்டு போடும், வெற்றி நிச்சயம், அந்த வார்த்தை மட்டும் தான் கேட்கும். ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் ஏதோ ஒரு இடத்துல சவுண்டாக வச்சு பாட்டு ஓடிட்டு இருக்கும். எனக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாட்டு ஓடுதுன்னு எனக்கு கேட்கும். இப்போ பிரபஞ்சம் என்கிட்ட பதில் சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க? வெற்றி நிச்சயம், ஆமானி செய், கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா யாரோ ஒருத்தர் ரோட்டில் பேசிட்டே போயிட்டு இருப்பார், செய் உன்னால முடியும் எல்லாத்தையும் செய் அவர் பாட்டுக்கு ரோட்டில் பேசிகிட்டே இருப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னோட மனசுல இருக்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல ஏன் அவர் பேசணும்? ஒன்று, நான் அவர் கிராஸ் பண்ண பிறகு பேசியிருக்கலாம், இல்லை என்ன அவர் கிராஸ் பண்ணி போன பிறகு பேசியிருக்கலாம், அவர் வராமல் கூட இருந்திருக்கலாம், அவர் ஃபோனே வராமல் கூட இருந்திருக்கலாம், அவர் பாட்டு சைலண்டாக கூட போயிருக்கலாம், யாரோ ஒருத்தர். எனக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அதை ஏன் அவர் பேசணும்? அந்த வார்த்தை ஏன் வரணும்? எங்கேயோ அந்த பாட்டு வார்த்தைகள் மட்டும் ஏன் எனக்கு கேட்கணும்? நம்ம அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போம், நம்ம ரெகுலராக போகிற ஸ்ட்ரீட்டில் தான் போயிட்டு இருந்திருப்போம். அங்கே என்ன போட்டிருக்கோம்? வெற்றி மளிகை கடையும் போட்டிருக்கோம். அன்றைக்கி தான் அப்படி வெற்றி மளிகை கடையும் படித்து நம்ம பாட்டு போயிட்டு இருப்போம். அவேர்னஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேச நமக்கு புரியாது. இப்போ என்னோட மனசில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்விக்கு இதை நான் செஞ்சால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு மளிகை கடை பேரோ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்குது, எனக்கு இன்ட்யூஷன் நம்ம மனசுக்குள்ளேருந்து, அதாவது நமக்குள்ளேருந்து மட்டும்தான் நமக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. பிரபஞ்சம் நமக்கு எப்படி கொடுக்கணும்னு நினச்சிக்கலாம் அப்படி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு அவேர்னஸோடு இருக்கணும், எப்பயுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம ஆனந்தமய கோஷம் இருக்காங்க பாருங்க, நம்மளோட ஹையர் செல்ஃப், அவங்க நம்ம கூட கனெக்ட் ஆகி இவ்வளவும் நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க கிடையாது. எப்பயுமே நம்ம கூட தான் கனெக்டாக இருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, நமக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, நமக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நம்ம கேட்கறது இல்லை. ஒன்றே அன்னைக்கு பதில் சொல்லுவாங்கன்னு கேட்கறது இல்லை, இன்னொன்று அவங்க சொல்றதையும் நம்ம கேட்கறது இல்லை. கேட்டால் கிடைக்கும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டாதான் கிடைக்கும், கேட்டால் கிடைக்கும். நம்ம கேட்குறவங்க கிட்ட போய் கரெக்டாக கேட்டோம்னா கிடைச்சிரும். இப்போ யார்கிட்ட கேட்கணும்? ஆனந்தமய கோஷம் கிட்ட கேட்கணும். எப்படி கேட்கறது? மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ள உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ண முடியுமோ, உங்களால் எந்த அளவுக்கு மேக்சிமம் அந்த விஷயத்தை பற்றி திங்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ மேக்சிமமாக வச்சு கேட்டுருங்க. தனியாக டைம் ஒதுக்குங்க. இப்போ எனக்கு ஒரு வாழ்க்கையில் இது இப்போ பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ண எனக்கு தெரியல, தலையை பிச்சுக்கலான்னு போல இருக்குது, நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, என் லைஃபே எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, சாதாரண பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அமைதியாக போய் ஒரு இடத்துல கண்ண மூடி உட்காருங்க. உங்களுக்குள்ள அந்த ஒரே விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இது மாதிரி இருக்குது, எனக்கு பதில் வேணும், எனக்கு சொல்லுங்கள், எனக்கு பதில் வேணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை திங்க் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் திங்க் பண்ணிவிட்டு, அப்பாடா பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டேன். யார்கிட்ட? பிரபஞ்சிக்கிட்ட, ஆனந்தமய கோஷத்துக்கிட்ட கொடுத்துட்டேன். பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அமைதியாக விட்டுட்டிங்கன்னா அந்த அமைதியான நேரத்தில் தான் நமக்கு அதற்கான பதில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம டென்ஷன்லேயே இருந்தோம்னா நமக்கு டென்ஷனில் ஒன்றுமே புரியாது. அவசரத்தில் அண்டா கூடக்குள்ளே கை விட முடியாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அது பெரிய அண்டாவோட வாய் பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே கூட கை விட முடியாது எப்போ அவசரத்தில் பக்கத்தில். இப்போ நம்ம டென்ஷனில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரபஞ்சம் எப்படி விஷயங்களும் சொன்னாலும் நமக்கு புரியாது. மேக்சிமம் பீக்கில் கொண்டு போய் வச்சுட்டு அந்த கேள்வி கேட்டுட்டு ஃப்ரீ ஆகிட்டோம். அப்பாடா நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு விட்டுட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஜஸ்ட் அந்த ஆன்சர் கிடச்சோன்னா அதை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு எல்லாமே சொல்யூஷன் கிடச்சிரும். 1008 லட்சத்தெட்டு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் அது ஒரு இடம் தான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நான் என் அறிவை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் மனசை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய படிப்பு தெரியுமா படிச்சிருக்கேன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு அந்த திமிரு தெனாவட்டில் இருக்கிறோம். அதை தூக்கி ஓரம் கட்டினா எல்லாமே நமக்கு சால்வ் ஆகிவிடும். எப்படிப்பட்ட ப்ராப்ளம் தானே சால்வ் ஆகும்? அதுக்கு நீங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க. எப்போ? கேட்டு முடிச்சுட்டு அமைதிப்படுத்துங்க. இப்போ சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சில லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? நம்மளோட ஃப்ரீக்குவன்சியும் நம்ம எதை அட்ராக்ட் பண்ணுறோமோ அதோட ஃப்ரீக்குவன்சி ஒத்து வர மாட்டேங்குது. ஏன்னா உணவு முறை தப்பாக எடுத்துக்கிறது, மூச்சு கற்று தப்பாக எடுக்கிறது, நம்மளோட பழக்க வழக்கங்கள் தப்பாக இருக்கிறது, நம்ம மனசில் எப்பயுமே நெகட்டிவாக இருக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எனக்கு வேணும் குப்பைக்கு நடுவில் உட்காந்துட்டு டைமண்டை கேட்டால் எப்படி இருக்கும், வைரத்தை கேட்டால் எப்படி இருக்கும், வைரம் குப்பைக்குள்ளே போனால் எப்படி இருக்கும்?
ஜொலிக்குமா என்ன, அதுவும் சேர்ந்து குப்பையாக மாறிவிடும். அதனால தான் நமக்கு கேட்கறது லா ஆஃப் அட்ராக்ஷன் சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டு இப்படி கேட்டு பாருங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சொல்யூஷன், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு, உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படிப்பு விஷயமா இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் ஆஃபீஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் அடுத்த வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் இல்லத்தரசியாக தாங்க இருக்கேன், யாராலும் இருக்குங்க, எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா ப்ராப்ளம் இல்லாத மனிதர்களே கிடையாது, எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் ஒரு இடம் தான், நிச்சயமாக கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நிறைய பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அந்த பயிற்சி வகுப்புகள் கலந்துக்கோங்க. இன்னும் ஈஸியான பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நம்ம ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை உயர்த்தலாம். நீங்கள் உங்களோட அனுபவம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் செஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் இருக்கு பாருங்கள், உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா மற்றவங்க கமெண்ட் படிக்கும்போது அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்கப்பா, அதை பார்த்தா இந்த வீடியோ பார்த்தேன், நல்லா இருக்கு, நான் செஞ்சேன், என் லைஃப் நல்லா இருக்குப்பா, அந்த மனிதர் நல்லா இருக்கும், அவங்க வாழ்த்தவங்க பாருங்கள், இலவசமாக உங்களுக்கு புண்ணியமும் சேரும். அப்போ எவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், அதை எடுப்போம், நம்ம வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆகும். வாழ்க வளமுடன்.